வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்வே நிறுவனத்தில் எப்படி சரியான முறையில் பேங்க் டீட்டெயில் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்கள் ஐடி ஓகேங்களா, உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணோடனே கம்பெனியுடைய ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதில் எல்லாமே ஷோ ஆகும் ஓகேங்களா. வாட்ஸ்அப் குரூப்பு, மை ப்ரொஃபைல், மை டீம், மை இன்கம், மை ரேங்க், மை ப்ராடக்ட் ஓகேங்களா. எல்லாமே இதில் ஷோ ஆகும். நீங்கள் எல்லாமே இதில் போய் செக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. மை ரேங்க்னால் நீங்கள் எந்த ரேங்க்கை முடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். மை இன்கம்னா உங்கள் இன்கம் எவ்வளோ ஆடாக இருக்குது செக் பண்ணிக்கலாம். எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் டீட்டெயில் எப்படி கொடுக்கணுன்னா, மை ப்ரொஃபைல் மை ப்ரொஃபைலை டச் பண்ணுங்கள். மை ப்ரொஃபைல் டச் பண்ணோடனே ஆல்ரெடி உங்கள் நேம் அதில் ஷோ ஆகும் ஓகேங்களா. மை ப்ரொஃபைலில் யூசர் நேம், உங்களுடைய நேம் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் டச் பண்ணோடனே போதும், அதில் எல்லாமே ஷோ ஆகும் ஓகேங்களா. இதை நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அட்ரஸ், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்துங்க. கம்பெனி வந்து கேரளாவில் இருக்குது சார், நான் எந்த அட்ரஸ் கொடுக்குறதுன்னு சில பேர் கேட்குறீங்க. உங்களுடைய அட்ரஸே இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேட்டு, அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய பின்கோடு, நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி இதில் ஷோ ஆகும். நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரும் உங்களுடைய பேரும் ஆல்ரெடி அதில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் நம்பர், உங்களுக்கு இன்னொரு நம்பர் ஏதாவது இருந்தால் அது கொடுத்துக்குங்க. இல்லைனா அதே நம்பரை கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. எல்லாம் மேக்ஸிமம் 2 நம்பர் வச்சுருப்பீங்க, இல்லை அம்மா நம்பர், அப்பா நம்பர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த நம்பர் கொடுத்துக்குங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட், இதில் வந்து கரெக்டாக கொடுங்க. பேங்க் நேம்னால் சில பேர் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் கொடுங்க ஓகேங்களா. இதில் உங்களுடைய பேர் கொடுத்துட்றீங்க சில பேர், அப்படி பண்ணாதீங்க. பேங்க் நேம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இந்தியன் பேங்க்கா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நேம் ஓகேங்களா. இதில் பேங்க் நேம் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நேம் வந்து உங்களுடைய பேர் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே போல் உங்களுடைய பேர் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. எல்லாமே மேக்ஸிமம் கேப் லெட்டரில் கொடுங்க ஓகேங்களா. கேப்ஸ் லெட்டரில் கொடுத்தா எந்த ஒரு இஷ்யூ வராது. நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஸ்மால் லெட்டரில் போடக்கூடாது, ஃபுல்லாக கேப்ஸ் லெட்டரில் தான் வரும். 0வா ஓவா அப்படின்ற மாதிரி பார்த்து போடுங்க ஓகேங்களா. பேங்க் டீட்டெயில் கொடுக்கல சரியாக 4-5 முறைக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் ஃபில்அப் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் 300 உங்கள் வேலெட்டில் இருந்தாலே நீங்கள் விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.